பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓதி பார்த்தல் தாயத்து கட்டுதல். சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, அன் ஜாபிரின் ரலியல்லாஹு கால நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிர் ருகா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருந்தார்கள். எதை விட்டு? அனிர் ருகா, ஓதி பார்ப்பதை என்ன செஞ்சுருந்தாங்க? தடுத்திருந்தாங்க. அப்போ இவங்க ரசூல்லா தடுத்தோன்னு என்ன ஆயிடுச்சு? ஃபஜா ஆலு அம்ர் இப்னு ஹஸம், அம்ர் இப்னு ஹஸம் அப்படின்ற நபி தோழருடைய குடும்பத்தார்கள் ரசூல்லாட்ட வர்றாங்க. ஃபகாலு, அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லா, அல்லாவின் தூதரே, இன்னஹு கது கானத் இந்தனா ருக்கியத்துன், எங்களிடத்தில் ஓதி பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கிறது. நர்கி பிஹா மினல் அக்ரப், அது எதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, தேல் கடிக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஓதி பார்க்குறோம். ஆனால் இன்னக்க நஹைத்தானிர் ருக்கா, ஆனால் யார சொல்ல நீங்களே ஏதோ என்ன செஞ்சிட்டீங்க? ஓதி பார்க்குறத தடுத்திருக்கீங்களே அப்படின்னு கேள்விப்பட்டோமே. அப்போ உடனே என்ன செய்கிறாங்க? கால ஃபஅரலூஹா அலைஹி, உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க என்ன வாசகத்தை கொண்டு ஓதி பார்க்குறாங்களோ அந்த வாசகத்தை ரசூலுல்லாட்ட என்ன செய்கிறாங்க? எடுத்து காமிக்கிறாங்க. இதுதான், இதை தான் நாங்கள் ஓதுறோம். அப்போ ஃபகால ரசூல்லா சொன்னாங்க, மா அரா பஅஸன், இதில் எந்த பிரச்சனையும் நான் பார்க்கவில்லை. மனிஸ்ததா மின்கும், உங்களில் யார் என்ன செய்கிறார்? சக்தி பெற்றிருக்கிறாரோ, ஐ என்ஃபா அகாஹு, அந்த குடும்பத்தார்களை பார்த்து சொல்கிறாங்க, உங்களுடைய சகோதரருக்கு உங்களில் யார் புரோஜனம் அளிப்பதற்கு சக்தி பெற்றிருக்கிறீர்களோ ஃபல் என்ஃபாஹு, அவர் என்ன செய்யட்டும்? புரோஜனம் அளிக்கட்டும். யாராவது தேல்கடின்னு வந்தால் என்ன செய்யுங்க? நீங்கள் ஓதி பாருங்கள், இதில் என்ன இல்லை? தப்பான வாசகம் எதுவும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? ஷிர்கான வாசகம் இருந்தால் அந்த ஓதி பார்ப்பதல் என்பது என்ன செய்யாது? கூடாது. ஷிர்க் இல்லாத வாசகமாக இருக்கும் பட்சத்தில் தவறு இல்லை அப்படின்றது இங்கே தெரியுது. அடுத்து இன்றைக்கி இருக்குது, இப்போ கிராமங்களில் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? ஏதோ திடீர்னு புலி தங்கிருச்சுன்னுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அங்கே போய் என்ன செய்வாங்க? ஏதோ பண்ண என்ன செய்வாங்க? ஊதுற மாதிரி ஏதோ ஓதுவாங்க. அது அஸ்மா ஓதுறாங்களா என்னன்றது தெரியல. இன்றைக்கி கிராமங்கள் அந்த மாதிரி என்ன செய்யுது? அந்த அமைப்புகள் உண்டு. ஷிர்கான வாசகங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அடுத்து முஸ்லீமுடைய ரிவாயத்து, இன்னொரு ரிவாயத்து அதே மாதிரி அன் அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜாயி அப்படின்றவங்கள தொட்டு அறிவிக்கப்படுகிறது. கால அவங்க சொல்கிறாங்க, குன்னா நர்கி ஃபில் ஜாஹிலியத்தி, ஜாஹிலியா காலத்தில் நாங்கள் ஓதி பார்க்கிறவர்களாக இருந்தோம். ஃபகுல்னா, நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், அல்லாவின் தூதரே, கைஃப தரா ஃபீ தாலிக், அதில் நீங்கள் என்ன கருதுறீங்க? நாங்கள் ஜாஹிலியா காலத்திலே ஓதி பார்க்குறோம், நீங்கள் அது விஷயத்தில் என்ன நினைக்கிறீங்க? யாரிலோ அலைய, ரசூல்லா என்ன கேட்டாங்க? அதை எனக்கு எடுத்து காட்டுங்கள், ஓதி காட்டுங்கள். ருக்காக்கும், உங்களுடைய அந்த ருக்கா இருக்கு, உங்களுடைய இந்த ஓதி பார்க்கிற அந்த வாசகத்தை எடுத்து காட்டுங்க அப்படின்ட்டு ரசூல்லா சொல்கிறாங்க. லா பஅஸ பிர் ருக்கா, ஓதி பார்ப்பதை கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படிப்பட்ட ஓதி பார்க்குதல்? மாலம் யகுன் ஃபீஹி ஷிர்குன், எந்த ஓதி பார்த்தலிலே ஷிர்க் இல்லையோ அந்த ஓதி பார்த்தலை கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரசூல்லா ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஓதி பார்க்கலாம். ஷிர்கோட வாசகமாக இருந்தால் ஓதி பார்க்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், புகாரியுடைய ரிவாயத்து. என்ன ரிவாயத்து? அன் உம்மி சலமத் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள தொட்டு அறிவிக்கப்படுகிறது. அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆஃபி பைத்திஹா ஜாரியத்தன், உம்மு சலமா நாயியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமியை பார்க்குறாங்க. அந்த சிறுமியுடைய முகத்தில் ஃபி வஜீஹா சஃபாத்துன், அந்த சிறுமியுடைய முகத்தில் ஒரு விதமான திடுக்கம் இருக்குது, எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்குது முகத்தில். ஃபகால, உடனே ரசூல்லா சொல்கிறாங்க, இஸ்தர்கூலஹா, இந்த சிறுமிக்கு நீங்கள் ஓதி பார்க்க தேடுங்கள், ஓதி பார்க்க தேடுங்கள். ஃபஇன்ன பிஹன் நதரா, அந்த சிறுமிக்கு என்ன பட்டிருக்குது? கண்ணு பட்டிருக்கிறது, பார்வை பட்டிருக்கிறது, நீங்கள் ஓதி பார்க்க ஏற்பாடு செய்யுங்கள். அப்போ ஓதி பார்க்கறது கூடுன்றதுனால ரசூல்லாவே அந்த சிறுமிக்கு ஓதி பார்க்க ஏற்பாடு செய்ய சொல்லி அம்ரு செஞ்சுருக்கிறாங்கன்றது தெரியுது. அடுத்து இன்னொரு விஷயம், அதே சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ரிவாயத்து. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யு அவ்விது, என்ன அர்த்தம்? பால அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தாளர்களில் சிலருக்கு ரசூலுல்லாஹ் ஓதி பார்ப்பார்கள், ஓதி பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். பி எதிகில் எம்சஹு பி எதிகில் யும்னா, எப்படி என்ன செய்வாங்க? ஓதி தன்னுடைய வலது கரத்தால் என்ன செய்வாங்க? தடவுவார்கள். ஓ யக்கூலு, மேலும் சொல்வார்கள்,
என்ன சொல்லுவாங்க? அல்லாஹும்ம யா அல்லாஹ் ரப்பன் நாஸ், மக்களுடைய இறைவனே, அதிஹிபில் பாஸ், இவருக்கு இருக்கிற பிரச்சனையை நீ நீக்கு, இஸ்ஃபிஹி, அவருக்கு என்ன செய்ய? ஷிஃபா கொடு, வ அன்த ஷாஃபி, மேலும் நீயே என்னது? ஷிஃபா அளிப்பவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்கு ஷிஃபான், உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு ஒரு நிவாரணம் நிவாரணமாக இருக்காது. புரிஞ்சா? உன்னுடைய ஷிஃபா தான் ஷிஃபா. எப்படிப்பட்ட ஷிஃபா? லா யுகாதிரு சகமன், அவரை நோயாளியாக விட்டு விடாத அளவிற்கு உன்னுடைய ஷிஃபாவை தவிர வேறொரு ஷிஃபா கிடையாது. அப்படிப்பட்ட உன்னுடைய ஷிஃபாவை என்ன செய்ய? கொடு அப்படின்னு துவா ரசூல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த துவாவை தான் ரசூல்லா என்ன செய்வாங்க? ஓதி அப்படியே என்ன செய்கிறது? அப்படி தடவி விடுவது. அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதிஹிபில் பாஸ் இஷ்ஃபிஹி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. அடுத்து புகாரியில் வரக்கூடிய இன்னொரு ரிவாயத் என்ன அப்படின்டா வருது பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. என்ன ஹதீஸு? கால கான நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், யு அவ்விதுல் ஹஸன வல் ஹுசைன, யாருக்கு ஓதி விடுகின்றலாக? ஹசன் ஹுசைனுக்கு. வயக்கூலு, மேலும் சொல்வார்கள், இன்ன அபாக்குமா, உங்கள் இருவருடைய தந்தை யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கிறாங்க. உங்களுடைய இருவருடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பாட்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கான யு அவ்விது பிஹா, இதே துவாவை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் என்ன செஞ்சுருக்காங்க? ஓதி விட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா, அப்போ அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. என்ன அர்த்தம்? அவுது, நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், பி கலிமாத்தில்லாஹி தாம்மத்தி, பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய கலிமாக்களை கொண்டு. எதை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன்? மின் குல்லி ஷைத்தானின், அனைத்து ஷைத்தான்களை விட்டும், வஹாம்மா, விஷ ஜந்துகளை விட்டும், ஒமின் குல்ல ஐனின் லாமா, நோவினை தரக்கூடிய கண் திருஷ்டிகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ஷைத்தானை விட்டும், விஷ ஜந்துகளை விட்டும், அனைத்து நோவினை தரக்கூடிய கண் திருஷ்டிகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்போ இதை ஓதி பார்த்துருக்குறாங்க. அடுத்து தாயத்து அணியலாமா அப்படின்றதுக்கு ஒரு ரிவாயத் சொல்கிறாங்க. திருமீதியில் வரக்கூடிய ரிவாயத்து, அன் அம்ர் இப்னு ஷுஐப் அன் அபிஹி அன் ஜத்திஹி அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இதா ஃபரக அஹதுக்கும் ஃபின்னௌம், உங்களில் ஒருவர் தூக்கத்திலே திடுக்கிட்டால், தூங்கிட்டே இருக்கிறாரு, டப்புன்னு பயந்து அப்படி எந்திரிக்கிறார் விருக்குண்டு, இப்படி உங்களில் ஒருத்தர் தூக்கத்தில் திடுக்கிட்டால், ஃபல் யகுல், அவர் இப்படி சொல்லட்டும். எப்படி? அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் கலபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமசாத்தி ஷைத்தானி வ அன் யஹ்துரூன். அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா, பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். மின் கலபிஹி, எதனமிருந்தே? அவன் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும், வ இகாபிஹி, அவனுடைய தண்டனையை விட்டும், வ ஷர்ரி இபாதிஹி, அவனுடைய அடியார்களுடைய தீங்குகளை விட்டும், ஒமின் ஹமசாத்தி ஷைத்தானி, ஷைத்தானுடைய தொடுதலை விட்டும், ஷைத்தான் என்ன செய்யறான்? நம்ம டெஸ்ட் பண்ணுறான், அதை விட்டும், ஓ ஐயஹதுரூன், ஷைத்தான் நம்மிடத்திலே ஹாசிராகுவதை விட்டும் என்ன செய்கின்றேன்? பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய கலிமாவை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். ஆமாம், டக்குன்னு திடுக்கிட்டு என்ன செய்கிறார்? எந்திரிக்கிறார். இப்போ ரசூல்லா இப்படி ஒருத்தர் ஓதிட்டா, இன்னஹா லன் தலுர்ரஹு, நிச்சயமாக அந்த திடுக்கம் என்பது அவருக்கு எந்த இடைஞ்சலையும் ஏற்படுத்தாது. கான அப்துல்லா இப்னு அம்ரு, அப்துல்லா இப்னு அம்ருன்ற சாபி என்ன செஞ்சாங்கன்னா, யு அல்லிமுஹா மன் பலக மின் வலதிஹி, தங்களுடைய குழந்தைகளில் யார் பாலிகா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை என்ன செய்வாங்க? கற்றுக் கொடுப்பாங்க. இந்த துவா ஓதுங்கன்னு சொல்லி மனப்பாடம் பண்ண வைக்கிறது. ஒமல்லம் எபுலுகு மின்ஹும், அவர்களில் யார் பாலிகாகவில்லையோ, கத்தபஹா, அதை எழுதுவார்கள், ஃபி சக்கின், ஒரு தாளில் எழுதி, சும்மா அல்லக்கஹா ஃபி உன்கிஹி, பிறகு அதை கழுத்தில் தொங்க விடுவாங்க. பாலிகாக அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலிகா அதாவது ஓத தெரியல,
அப்படின்னும் போது என்ன செய்கிறது, இந்த மாதிரி எழுதி அந்த அந்த வாசகத்தை தொங்க விடுறன்ற ஒரு வழிமுறை என்பது இருந்திருக்குன்றது இதை காட்டுது. அப்போ என்ன அர்த்தம், எதுவாக இருந்தாலும் தாயத்து கட்டுறதா இருந்தாலும் ஓதி பார்க்கறதாலும் ஷிர்க்குடைய வாசகம் இருந்தால் கூடாது. ஷிர்க் இல்லாத அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களோ குர்ஆனுடைய வசனங்களோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆக்கள், துஆவுல் மாசூரா, அந்த ஹதீஸில் வந்து துஆக்களோ கொண்டு ஓதி பார்த்தால் அது கூடும்ன்றது நமக்கு தெரியுது.